السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த நேரத்தில் ஜித்தா நகரில் தாவா சென்டரின் மூலமாக ஒரு சிறந்த ஒரு அமர்வை ஏற்பாடு செய்து கல்வியினுடைய மகத்துவத்தை உணர்த்துகின்ற வகையிலே கல்வி கற்றி தீர வேண்டும், இஸ்லாமிய மார்க்க கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், கட்டாய கடமை என்பதை உணர்த்துகின்ற வகையிலே இந்த அமர்வு நமக்கு உண்டாக்கப்பட்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அந்த நிர்வாகிகளுக்கு மேலும் இதை சிறப்பாக்கி கொடுப்பானாக. இதை இங்கே இருக்கக்கூடிய ஜித்தாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அவசியமாக இந்த அழைப்புக்கு ஏற்று ஒவ்வொரு வாரம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் கிதாபு தௌஹீத் தொடங்க இருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் அடுத்த வாரத்திலிருந்து கண்டிப்பாகவும் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்புடன் நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த கல்வியின் மூலமாகத்தான் இம்மை மறுமையுடைய வாழ்க்கை வெற்றி இருக்கிறது. இஸ்லாம் கல்வியினுடைய அவசியத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே அதை உணர்த்துகின்ற வகையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய உயிர் நாடியே இஸ்லாமிய மார்க்க கல்வி தான். இது இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை மனித சமுதாயமாக படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற எல்லா அருள் கொடைகளை விட உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் அருள் கொடை என்று சொன்னவுடனேயே பொருளாதாரத்தை பார்க்கின்றோம், செல்வாக்கை பார்க்கின்றோம், வீடு வாசலை பார்க்கிறோம். அதுவல்ல, உலகத்திலேயே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் கொடை நமக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கிறது, ஈமான் கிடைத்திருக்கிறது. இந்த ஈமான் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடியது, நம்முடைய மண்ணறையிலிருந்து காப்பாற்றக்கூடியது, நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒளிமயமான ஒரு அமல் ஈமான் தான். இதுதான் நமக்கு மகத்துவமிக்கது, இதுதான் மிகப்பெரிய நிஅமத்தாக நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இதை நிஅமத் என்று குறிப்பிடுகின்றார். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இக்வானா. நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள். அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற அடிப்படையை கொடுத்து உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினான். மிகப்பெரிய அருள் நமக்கு இதை நினைக்க வேண்டும். நமக்கு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அருள் கிடைத்திருக்கின்றால் அல்லாஹு தஆலா நமக்கு ஈமானை கொடுத்திருக்கிறான், இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், கற்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும், பாடுபட வேண்டும். இதுதான் நம்மை உயர்த்தக்கூடியது.
இதை ஒரு அடியார் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற இஸ்லாம் மிகப்பெரிய விஷயம் என்று ஒருவர் விளங்கி கொண்டால் நிச்சயமாக அதை படிப்பதும் அதை கற்பதும் அதற்காக முயற்சி செய்வதும் ஆர்வம் உண்டாகி கொண்டே இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு கொடுத்த அருள் கொடைகளை பல வகையிலே சுட்டி காட்டுகிறான். குறிப்பாக அல்லாஹ் தஆலா சூரத் ரஹ்மான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். அவன் மனிதனுக்கு செய்த அருள் என்ன? அர் ரஹ்மான் இறைவன் எப்படிப்பட்ட அளவற்ற அருளான். அல்லமல் குர்ஆன் அல்லாஹ் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். எவ்வளோ பெரிய ஒரு இல்ம்! குர்ஆனை இல்ம் நமக்கு கற்று எங்கிருந்து வந்திருக்கிறது? ரப்பல் ஆலமீனிடமிருந்து கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனை நாம் அறிந்திருக்கிறோமா, படித்திருக்கிறோமா, அந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடமிருந்து கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு இல்ம் குர்ஆன். ஹலக்கல் இன்சான் அவன்தான் மனிதர்களையும் படைத்தான். குர்ஆனை கற்றுக் கொடுத்தவன் அவன்தான், மனிதர்களை படைத்தவனும் அவன்தான். அல்லமஹுல் பயான் பேசக்கூடிய ஆற்றலை, வலிமையை, திறமையை கொடுத்தவனும் அவன்தான். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அருள் கொடைகளையும் கொடுத்தவன் யார்? அல்லாஹ் தான். இல்முங்கிற கற்கிற கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தன்மை, புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தன்மை, உணரக்கூடிய சக்தி, இவைகள் எல்லாம் அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்போ நம்மை அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். நமக்கு பேசக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் தான். இப்படி அல்லாஹ் தஆலா அருள் கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த அருள் கொடைகளின் மூலமாக நாம் நிச்சயமாக படைத்த அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கிறான். எனவே தான் அல்லாஹ் தஆலா கற்கக்கூடிய கடமையை நம்மின் மீது விதித்திருக்கிறான். நாம் கற்றே தீர் கல்வியாளர்களாக ஆக வேண்டும். ஒரு சமூகமும் சரி, ஒரு குடும்பமும் சரி, ஒரு சமுதாயமும் சரி உயர்த்தி நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அவர்கள் கல்வியாளர்கள். எந்த கல்வி? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுத்த இந்த இறை கல்வியை நாம் கற்றே தீர வேண்டும். இதுதான் நமக்கு வெற்றியை தரக்கூடியது. எனவே தான் அல்லாஹ் தஆலா கற்கக்கூடிய இந்த விஷயத்தை நமக்கு வலியுறுத்துகிறான். சூரத்துல் பக்ராவிலே 2வது சூராவினுடைய 31வது சூராவில் ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ற 31வது வசனத்தில் அல்லம ஆதம் அல்லாஹ் தஆலா அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், அல்லாஹ் ரப்பல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். பெயர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறான். வானவர்கள்ட்ட சொன்னால் இதனுடைய பெயர்களை கூறுங்கள் என்று. அந்த வானவர்கள் என்ன சொன்னார்? காலு சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், நீ எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு ஒரு இல்ம் எங்கள்கிட்ட இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற இல்ம் நீ கற்றுக் கொடுத்தது, நீ கொடுத்த இல்மு தான். இப்போ இந்த பணிவு நம்மள்கிட்ட வரும். அப்போ நம்மக்கிட்ட இல்மு வருகிறது என்றால் அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. இல்ம் கல்வி என்பது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ற சிந்தனை நம்மிடத்திலே உண்டாக்கி கொள்ள வேண்டும். என்று சொன்னால் மிக அவசியமான ஒன்று இந்த கல்வி. இது இருந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். இதுதான் மகத்தான வெற்றியை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதே போன்று ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்திற்கு கூறிய கல்வியை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை வசியத்து செய்தார்கள்? அதே சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 132வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸா பிஹா இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப் யா புனைய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் அம் குன்தும் ஷஹதா இதா ஹதர யாக்கூபல் மௌத் இத கால லிபனீ மா தஅபுதூன மின் பஅதி காலு நஅபுது இலாஹக இலாஹன் வாஹித வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு என்ன வசிய செய்தாங்க? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான். இறை மார்க்கம் இஸ்லாம் என்ற மொழி உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களுடைய மரணம் வரை நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட நிலையில் தான் உங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்று வசியத்து செய்தார்கள். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இறை மார்க்கத்தில் பிறந்திருக்கிறோம். இறை மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்று நபிமார்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபிமார்கள் தன்னுடைய சந்ததிகளுக்கும் சொல்லி இருக்கிறார்கள். மரண படுக்கையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்திற்கு பிள்ளைகளிடத்தில் என்ன சொன்னார்கள்? மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் எதை வணங்குவீர்கள்? இலாஹு வாஹித யாக்கூப் இஸ்ஹாக் இப்ராஹிம், இவர்களுடைய இறைவன் யாரோ அந்த ஓர் இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். இறை மார்க்கத்தின் வழியை கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நம்முடைய வாழ்க்கையில் இல்ம் என்பது இறை மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தீனை கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்வான மனிதராக இருக்கலாம், உயர்ந்த படிப்பு படித்திருக்கலாம், அதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு இல்மாக, ஒரு பெரிய உயர்வாக கிடையாது. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை உலகத்தில் எவ்வளவு இறை நிராகரிப்பில் இருந்தாங்க. அவங்க தன்னுடைய தந்தையை நோக்கி என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை நோக்கி சொல்கிறாங்க. சூரத்து மரியம் 19வது சூராவினுடைய
43வது வசனத்தை சொல்றாங்க, யா அபதி இன்னி கது ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக ஃபத்தபிஅனி அஹ்தீக ஸிராத்தன் சவியா. தந்தையை பார்த்து சொல்றாங்க, யா அபதி இன்னி கது ஜாஅனி மினல் இல்ம், எனக்கு அல்லாஹ்விடமிருந்து கல்வி வந்திருக்கு, இல்ம் வந்திருக்கு. நீங்கள் படைத்த அல்லாஹ் விட்டு வேறு ஒன்றை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் எவ்வளவு உயர்வான மனிதராக இருந்தாலும், சிறப்பாராக இருந்தாலும், தன்னுடைய தந்தை என்ற அந்தஸ்து இருந்தாலும், ஆனால் இல்ம் உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு இல்மை கொடுத்திருக்கிறான், ஃபத்தபீனி, என்னை பின்பற்றுங்கள், வஹதீக ஸிராத்த சவியா, உங்களை நேரான வழியை நான் கொண்டு செல்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு கூறியதை அல்லாஹு தஆலா நினைவூட்டுகிறார். அப்புறம் இல்ம் என்பது உலகத்து வாழ்க்கையில் நாம் கற்றிருக்கிற பெரிய பெரிய படிப்பு இல்ம் அல்ல. மிக முக்கியமான இல்மை படைத்த அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுதல், அல்லாஹ்வுடைய தூதரை அறிந்து கொள்ளுதல், நம்முடைய இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளுதல், அந்த அடிப்படையில் வாழ்க்கை நடத்துதல், இதுதான் உலகத்தில் அடிப்படையான இஸ்லாமிய மார்க்க கல்வி. இது கட்டாயமாக கற்றே தீர வேண்டும், இது அறிந்தே தீர வேண்டும். இது இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாரும் அறிஞராகவோ அறிவாளிகளோ ஆகிவிட முடியாது. இந்த இல்மை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் கொடுக்கிறான். அதையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 769வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யுத்தில் ஹிக்மத மன் யஷா வ யுத்தில் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. யுத்தில் ஹிக்மத மன் யஷா, ஞானத்தை, கல்வியை, ஹிக்மத்தை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, எனக்கே அல்லாஹ் நாடுற, ஒவ்வொருவரும் யோசிக்கணும். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இல்மை கொடுக்கிறான், ஞானத்தை கொடுக்கிறான். நீங்கள் எத்தனையோ பெற்றோர் ஆசைப்படுவார், என் பிள்ளை ஆலிமாக வேண்டும், ஹாஃபிஸாக வேண்டும். முடிகிறதா? முடியல. ஆசைப்பட்ட ஒரு காலம் முடிந்து, ஆனால் இன்றைக்கு அந்த சிந்தனையை விட்டு வெளியிலே நிற்கிறோம். என் பிள்ளை ஆலிமாக வேண்டும், என் பிள்ளை ஆஃபிஸாக வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் யோசித்தோம், நினைத்தோம், அதற்கு போராடினும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய நிலையிலிருந்து மாற்றப்பட்டு உலக படிப்பினுடைய உயர்வை, அந்தஸ்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் சரியான பயணம் அல்ல. நமது பயணம் வறுமையை நோக்கி உள்ள பயணம், நிலையான பயணம் கிடையாது. இந்த துன்யா நிலையான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு ஈமான்தாரி தன் பிள்ளையை ஆஃபிஸாகும், ஆலிமாகும், தன் இல்ம அல்லாஹ்வுடைய கலாமை சுமக்கக்கூடியவர்களாக, அறிந்தவர்களாக மாற்றுவது கட்டாய கடமை. ஏனென்றால் அது எல்லோருக்கும் கிடைக்காது. அதாவது அல்லாஹ் சொல்றான், யுத்தில் ஹிக்மத மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர் கொடுக்குறான். ஆனால் அதை கொடுத்துட்டா என்ன தெரியுமா, யுத்தில் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. யாருக்கு மார்க்க ஞானம், கல்வி கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு உலகத்தினுடைய நலவுகள் கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுக்கப்பட்டு விட்டது. யாருக்கு அல்லாஹ் தஆலா இல்ம கொடுத்துறானோ உலகத்தினுடைய எல்லா விஷயமும் அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. அவர் உலக வாழ்க்கை நிம்மதியாக கிடைச்சி, மறுமை கிடைச்சி, எல்லா நிலைமையும் கிடைச்சி. யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த இல்மை கொடுத்து விடுகிறானோ அவர்களுக்கு எல்லா வகையான நன்மையும் கிடைத்து விடுகிறது என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த இல்மினுடைய மகத்துவத்தை உணர்த்துகிறான். இப்போ குர்ஆன் எவ்வளவு காலமாக நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கு, இவ்வளவு நன்மையை தரக்கூடிய இந்த விஷயத்தை ஏன் நம்ம முன்படுத்தலை, ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இதை விட்டு ஏன் நம்ம பின்னாடியே போயிட்டு இருக்கோம், என்ன காரணம்? நம்முடைய ஈமான் ஏன் இவ்வளவு பலகீனமாக இருக்குது? ஈமான் ஒளிமயமாக ஆக்க வேண்டும், இந்த ஈமான் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தன்னுடைய பிள்ளை இஸ்லாத்தை அறிந்த பிள்ளையாக இருக்க வேண்டும், மார்க்கத்தை கற்ற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பது குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனால்தான் அபு சுஃபியான் முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க கூறுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மை யுரீதுல்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறான், யாருக்கு அல்லாஹ் நல்லதை நாடுகிறானோ அவருக்கு மார்க்க கல்வியை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். உமை யுரீதுல்லாஹு கைரன், யாருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை விளங்கக்கூடிய, மார்க்கத்தை கற்கக்கூடிய, மார்க்கத்தோடு வாழக்கூடிய, மார்க்க பிடிப்போடு இருக்கக்கூடிய, குர்ஆனை கற்கக்கூடிய இல்மை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால் தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கும் போது அல்லாமா சாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அன்னல்லாஹ அராத, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸலாஹு வ தஸ்லீஹு, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா பெருமையையும் வசதியையும் செல்வாக்கையும் கொடுக்க விரும்புகிறான் என்றால் அவருக்கு இல்மை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். ஒருவருக்கு வெற்றியையும் சிறப்பையும் சலாஹியத்தையும் கொடுக்க விரும்பினால் அவருக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்து விடுகிறான் என்று அல்லாமா சாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கிறார். அப்போ இந்த ஹதீஸ் எவ்வளவு தெளிவு நமக்கு படுத்துகிறது. அப்போ நம்ம மார்க்கத்தை விளங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நன்மைகளை வாரி கொடுத்து விடுகிறான். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு கல்வி கற்கக்கூடிய அவசியத்தை உணர்த்துகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கட்டளை பிறப்பிக்கின்றான்? சூரத்து தாஹா 20வது சூராவினுடைய 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, குர் ரப்பி ஜித்னி இல்மா. நாம எல்லாம் பாடம் ஓதும் போது மக்தபில் சொல்லி கொடுப்பாங்க, எப்போ தொடங்குறாங்களோ அப்போ தான் சொல்லி கொடுப்பாங்க. குர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் எனக்கு இல்மை அதிகப்படுத்துவாயாக. எதை அல்லாஹ் தஆலா நபிக்கு கற்றுக் கொடுக்குறான், எதை கேட்க சொல்கிறான், எதை அதிகப்படுத்துனுங்கிறான்? ரப்பி ஜித்னி இல்மா, யாரெல்லாம் எனக்கு கல்வியை, மார்க்க கல்வியை, தீனை எனக்கு அதிகப்படுத்துகிறா அல்லாஹ் என்று கேட்க வலியுறுத்துறாங்க. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலியுறுத்தின. இமாம் அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்திற்கு விளக்க அளிக்கும்போது அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு அடியான் இந்த உலக வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த கல்வி ஞானம் கேட்பது, கல்வியை கேட்பது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஆதியில் ஆயா வாதிஉன் தலாலா, இந்த இறைவசனம் தெளிவாக அறிவிக்கிறது ஃபி ஃபத்லில் இல்மி, கல்வியை தேடுவதை குறித்து. ஏனென்றால் லி அன்னல்லாஹு தஆலா லம் யஅமுர் நபியஹு பி தலபி ஷைஇன் மில்லா பின் இல்மிஹி. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு விஷயத்தை நபியை கேட்கும்படி அதிகப்படுத்தும்படி கேட்கல. கேட்க சொன்னது இல்மை பற்றி மட்டும்தான் அதிகப்படியாக கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு கட்டளையிட்டான் என்று இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்குறாங்க? குர் ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு இல்மை அதிகப்படுத்துகிறா அல்லாஹ். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மள்ட்ட இல்ம் மார்க்க கல்வி இருக்கு, குர்ஆனை கற்றிருக்கிறோமா, குர்ஆனுடைய அடிப்படையில் வாடுகின்றோமா, நபி மொழிகளை நாம் கற்றிருக்கிறோமா, அதற்கான ஒரு வாய்ப்புகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? அந்த ஒரு வாய்ப்பை அல்ஹம்துலில்லாஹ் நாம் இந்த சவுதி அரேபியாவுக்கு வந்து ஜித்தாவில் இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இதை கற்க வேண்டும் என்ற இந்த ஆர்வத்தோடு இந்த நிலையை ஏற்பாடு செய்திருக்கிறான்னு சொன்னால் இதை நாம் விடக்கூடாது, இதை அதிகப்படுத்த வேண்டும், மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், இதில் மக்கள் கூட்டம் தமிழ் மக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஒரு உயர்வான ஒரு பணியை கொடுத்திருக்கிறான். கல்வியினுடைய மகத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இட்ட கட்டளை. ஏன்னா அந்த கல்வியின் மூலமாகத்தான் நாம் சிறந்தவராக முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஸுமர் 39வது சூராவினுடைய 9வது வசனத்தில் சொல்றான், குல் ஹல் யஸ்தவியல் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே நீர் கூறுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? ஒரு காலம் ஆக முடியாது. கல்வி இல்லைனா எந்த வழியை நம்ம தேட முடியாது, எந்த வெற்றியும் அடைய முடியாது. உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் அல்லாஹ்வை பற்றி தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரியவில்லை, மார்க்கத்தை பற்றி தீனை பற்றி தெரியவில்லை என்றால் எந்த பலனும் கிடையாது. எனவே தான் அல்லாஹ் தஆலா நீங்கள் அறிந்தவர்களும் அறியாத ஒரு காலம் சமமாக முடியாது என்று அல்லாஹ் தஆலா கல்வியாளருடைய மகத்துவத்தை நமக்கு புரிய வைத்து காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஜாதலா 58வது சூராவினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்தில் இல்ம தரஜாத். அல்லாஹ் தஆலா யாருக்கு இந்த உலகத்தில் ஈமானை கொடுத்தானோ, அது மட்டுமல்ல கல்வியை கொடுத்தானோ, அவருடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான். உயர்வும் அந்தஸ்து எதனால் கிடைக்கிறது? இல்மினால், கல்வி ஞானத்தினால் தான், இல்மால் தான் நம்ம உயர முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நமக்கு பல வசனங்களின் மூலமாக கல்வியினுடைய அவசியத்தை நிலைநாட்டுகிறான். குர்ஆன் நம்மளோடு இருக்கிறது, நாம் குர்ஆன் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறது. ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏராளமான வசதி வாய்ப்புகளை கொடுத்து கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், ரப்பை அறிந்து கொள்ளுங்கள், குர்ஆனை புரட்டி பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நமக்கு எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறான்னு சொன்னால் அந்த இந்த சமூகம் அதை மட்டுமே விலகி பின்னால் நின்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் எவ்வளவு வேகமாக பாய முடியுமோ அவ்வளவு வேகமாக மனித சமுதாயம் பாய்ந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்கள், அந்த நிலையிலிருந்து இந்த சமுதாயத்தை மாற்றுவது நம்மின் மீது கட்டாய கடமை. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை குர்ஆனோடு இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளோடு இருக்க வேண்டும். அதனால்தான் ஷேக் அல் ஃபௌசான் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, அல் இல்மி என்பது சிலாஹுல் முர்ரக்கத்தி தஷ்பீஹாத். கல்வி என்பது சந்தேகங்களை நீக்கக்கூடிய ஒரு ஆயுதம். எனவே ஃபைதா அந்த இல்ம் ஃபைதா நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் அதை ஃபைதா தஸ்லஹத் பில் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் சுன்னாவை நீங்கள் கற்று அறிந்து பெற்றிருந்தால் ஃபலா தக்லிபு அபதன், உங்களை ஒரு காலம் தோற்கடிக்க முடியாது. வலாக்கின் லம் யகுன் இல்மக, அந்த இல்ம் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா ததபு அவ்வல் ஷபஹாத்தி, அவ்வல் ஆரம்ப சந்தேகத்திலே நீங்கள் அழிந்து போய்விடுவீர்கள் என்று அவர்கள் பதிவு செய்கிறான்னு சொன்னால் கல்வியினுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அந்த அளவு கல்வி அவசியமான ஒன்று, அதை கற்க வேண்டும். அதனால் இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்கள் மீது கல்வியை கற்பது, மார்க்கத்தை அறிந்து கொள்வது, குர்ஆனை ஓதுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை கற்றுக்கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டி காட்டினார். கல்வியாளர்கள் இங்கே மாறும்பொழுது உங்களை தேடி அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். ரப்பல் ஆலமீன் சூரத்துன் நஹல் 16வது சூராவினுடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களாகி மார்க் அறிஞர்கள் கற்றவர்கள் அவர்களிடத்தில் போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
மார்க்கத்தை நீங்கள் போய் அமர வேண்டும், சபையில் உட்கார வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கி நிறைய கிளாஸுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நிறைய பயான்கள் நடக்கின்றன. ஆனால் நீங்கள் சபையிலே போய் உட்கார்ந்து கற்க வேண்டும் என்பது இஸ்லாம், அல்லாஹ் குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் போய் உட்கார்ந்து கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் வந்து கற்றுக் கொடுத்தார்? அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். மிக பிரபலமான ஹதீஸை நம்ம அறிந்திருக்கிறோம். மனித உருவத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன எல்லாம் கேட்டு யுஅல்லிமுக்கும் தீனக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தீனை கற்றுக் கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற தோழர்களுக்கு அறிவித்த செய்திகளை நாம் ஹதீஸில் பார்க்கிறோம்னா, இல்ம் என்பது நாம் தேடி போய் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஈமானியர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான ஆர்வத்தை ஊட்டுவது திருமறை குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த இல்முக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார்? யார் குர்ஆனை கற்று தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை சிறந்தவர் யார்? குர்ஆனை கற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை சகோதரர்கள் குர்ஆன் ஓத தெரியாது, நிறைய நடைமுறைகள் வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய யூடியூப் மூலயமாக, ஆன்லைன் மூலயமாக எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு நம்ம சமூகத்தில் குர்ஆனை கற்காத சகோதர சகோதரி இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து நாம் மாற்றப்பட வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய மாற்றத்தின் மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. உங்களுக்கு சிறந்தவர் யார்? யார் குர்ஆனை தானம் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு இல்மை தேடுவது கட்டாய கடமை, இது அவசியமான ஒன்று. எந்த அளவிற்கு நமக்கு இஸ்லாம் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கல்வி கற்கக்கூடிய அந்த சபையை அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்பித்து கூறுகின்றான், எவ்வளவு சலாஹித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன் கதா இலல் மஸ்ஜித் லா யுரீது இல்லா யதஅல்லம கைரன் யுஅல்லிமுஹு அவ் யஅலமுஹு கான லஹு கஅஜ்ரின் ஸவாபின் ஹஜ்ஜின் தாமன் ஹஜ்ஜத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு போகிறார். எதுக்காக? அவர் போவுடைய நோக்கம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருவர் இறை இல்லத்திற்கு சென்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அஜ்ஜின் ஹாஜின், ஒரு ஹஜ்ஜி செய்யக்கூடிய நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜி முழுமையான முறையில் நிறைவேற்றிய நன்மை அவருக்கு கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ பள்ளிவாசலில் போய் நம்ம ஒரு சபையில் மார்க்க கல்வி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லப்படுகிறது என்றால் அந்த சபையில் அமருகின்ற போது அந்த அமருகின்ற நன்மை எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதனுடைய மகத்துவத்தை இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு மக்காவில் ஆரம்பித்தது, மதீனாவில் ஆரம்பித்தது. இன்றைக்கு எப்போ பாருங்க, தொழுகை முடிந்தவுடனே தர்ஸ் நடக்குது, மதீனாவிலே நடக்குது, மக்காவிலே நடக்கிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி அந்த வழிமுறை. ஏனென்றால் அதனால் இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது என்றது. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வியை கற்கக்கூடிய சபைக்கு உயர்வுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், மாமின் கோமின் இஜ்தமா ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ ததாரஸூன பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹும் ரஹ்மா வ ஹஃபதுஹும் மலாயிகா ஃபதகரஹுமுல்லாஹ் ஃபீ மன் இன்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த ஒரு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் அமர்ந்து எத்துலூன கிதாபல்லா, நீங்கள் துன்யாவுடைய எந்த புத்தகத்தை படிக்கிறதுனால அது நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறாங்க, எத்துலூன கிதாபல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள். வயததாரஸூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் அந்த சபையினுடைய உயர்வு அந்தஸ்து என்ன தெரியுமா? மனிதன் இன்னைக்கு நிம்மதியை தேடி அடைகிறான். இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன நிம்மதியும் மன அமர்வும் இருக்கின்ற நோய்களும் அகற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அது போன்ற சமையல அமரக்கூடிய ஒரு பண்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அமர்வுகளை அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி தர்ஸ் நடத்தக்கூடிய இறை இல்லங்களில் நாம் அமருகின்ற பொழுது அல்லாஹ் மன நிம்மதியை கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அங்கே வானவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். வகஷியத்துஹும் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அங்கே சூழ்ந்திருக்கிறது. அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் நேரத்தில் ذكر فذكرهم الله في من عنده, அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் இருக்கிற வானவர்கள்ட்ட சொல்றான், என் அடியாரை பாருங்கள் எப்படிப்பட்ட சபையில் உட்கார்ந்து என்னுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா பெருமைப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ்வினுடைய வேதத்தை கற்பதும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதும் அதற்கென்று உருவாக்கப்படுகிற அந்த சபையிலே போய் அமர்ந்து கேட்பதனுடைய மகத்துவம் இவ்வளவு சலாஹத்தை இஸ்லாம் கூறப்பட்டும் அதுபோன்ற சபைகளில் ஏன் இஸ்லாமிய சமூகம் பின்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏன் பின்வாங்குகிறது என்று சொன்னால் நம்முடைய ஈமானை வலு பலகீனம் இருப்பதின் காரணமாகத்தான், இந்த இல்மினுடைய மகத்துவத்தை உணராததின் காரணமாகத்தான் அதுபோன்ற சபையில் மட்டும் குறைவாக காணப்படுகிறது. உலகத்தினுடைய துனியாவினுடைய கல்வியினுடைய பிரச்சார கூட்டங்களிலே மக்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டும் வியப்போடு நிற்கக்கூடிய காட்சியை பார்ப்பதற்கு மிக முக்கிய காரணம் நமக்கு அல்லாஹ்வினுடைய இல்மினுடைய மகத்துவத்தை உணராதனுடைய விளைவுதான். ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு அதில் உயர்வுகளையும் சிந்தனைகளையும் நற்பாக்கியங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய சிறப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த இல்மை நாம் தேட வேண்டும். இது பயனுள்ள இல்மாக இருக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. யா அல்லாஹ், பயன் தரக்கூடிய நன்மை கல்வியை கூடிய அல்லாஹ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கி உள்ளதாக ஆக்கிடா அல்லாஹ், எங்களுடைய நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ரிஸ்க்கை ஹலாலானதாக ஆக்கி வைக்கிறா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ப இல்மு கிடைக்கதான் அந்த இல்மு பயனுள்ளதாக இருக்கணும். நம்மளை இந்த துன்யாவில் உயர்த்தணும், நிலையாக இருக்கக்கூடிய மன்னரை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நமக்கு சிறப்பு மிக்க வேண்டும் என்றால் இந்த இல்ம் நம்மளிடத்தில் கண்டிப்பாக வேண்டும். இதுதான் பயன் தரக்கூடிய இல்ம். உலகத்திலேயே பயன் தரக்கூடிய ஒரு இல்ம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த இல்மை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரத்யேகமாக அன்றாட வாழ்க்கையில் கேட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், நம்ம என்னைக்கா கேட்டிருப்போமா? கேட்கணும். இந்த சமுதாயத்தை அப்படிப்பட்ட சிந்தனைகளை உண்டாக்குவது நம்ம மீது கட்டாய கடமை. நபிகளார் கேட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய நாவுகளில் பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களுடைய நாவுகளில் இறுதி தூதர் கேட்ட அந்த பிரார்த்தனைகள் இல்மினுடைய அவசியத்தையும் அந்த இல்மு பயன் தரக்கூடிய இல்மாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நபி பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் நம்முடைய நாவுகளில் இல்லாத ஒரு வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையை மாறிவிடும். அன்பார்ந்தவர்களே, அழகான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த இல்மை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆவை கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. யா அல்லாஹ், பயனற்ற கல்வியை எனக்கு விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் எல்மில்லா ஒமின் நப்சில்லா தஷ்பா, போதும் என்ற தன்மை இல்லாத ஒரு நப்சை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் தாவத்தில்லா இஸ்தஜாப்லா, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு துஆவை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இல்மை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க? பயனில்லாத இல்மை விட்டு பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ். உலகத்தில் நான் இதை படித்து அதை படித்து உயர்வை நோக்கி பயணித்தேன், நான் அல்லாஹ்வுடைய இல்மை இல்லை, குர்ஆனை ஓதல, அல்லாஹ்வுடைய நபியுடைய வாழ்க்கை வரல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை கற்கல. இது போன்ற ஒரு இல்லாத ஒரு இல்மை தேடி அலைந்து மறுமையில் நாம் கை சேதப்பட நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விடுவோம் என்று குர்ஆன் தெளிவாக நமக்கு எச்சரிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்று சொன்ன அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இந்த மார்க்க கல்வியில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அந்த தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறு பிராயத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தாங்க. எதற்காக துஆ செய்தாங்க? அல்லாஹும்ம ஃபக்கீஹ் ஃபித்தீன். யா அல்லாஹ், இவருக்கு கல்வி ஞானத்தை கூடிய அல்லாஹ், மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நசீபை கூடிய அல்லாஹ், வ அல்லிமு தஅவீல் வ அல்லிமுல் கிதாப். யா அல்லாஹ், உன்னுடைய தஃப்சீர்களை விளக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நசீபை கூடிய அல்லாஹ் என்று ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த கல்வியினுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை கூடிய அல்லாஹ், தீனை கூடிய அல்லாஹ், இல்மை கூடிய அல்லாஹ் என்று நாம் எத்தனை பெற்றோர்கள் கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இல்மை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சகோதரருடைய மகனாய் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு பிரத்யேகமாக துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய பலன் என்ன தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, மிகப்பெரிய ஒரு தஃப்சீர் தர்ஜுமத்துல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இல்முல் பஹர், கல்வியினுடைய கடல் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மிக சிறப்புமிக்கவராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. சிறு வயதிலேயே அதிகமான இல்மை கற்றார்கள், தஃப்சீரை அறிந்திருந்தார்கள், விளக்கங்கள் ஒவ்வொரு ஆயத்திற்கும் அதிகமான விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள், ஒரு ஞானத்தை பெற்றவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சிறு பிராயத்திலே அடிப்படை கொள்கை விஷயத்தை அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் அவர்களை சின்ன வயசு 13 வயசு இருக்கும், அவங்கள அழைத்து அவங்களுக்கு சொல்கிறாங்க, யா குலாம் அல்லிமுக பி கலிமாத், நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அழைச்சு நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கவனமாக கேளுங்க, ஏன்னா இது மிக முக்கியமான ஒன்று. ரப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, அடிப்படை கொள்கையை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் கவனமாக கேட்கணும். என்ன என்று சொன்னால் யஹ்ஃபிதுல்லாஹ் யஹ்ஃபிதுக யஹ்ஃபிதுல்லாஹ் தஜிது திஜாஹக, நீ அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உன்னை நினைப்பான்,
நீ அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். ரப்புல் ஆலமீனுடைய அந்த வல்லமையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சிறு பிராயத்திலே ரப்புல் ஆலமீனுடைய அந்த மகத்துவத்தை, அக்கீதாவின் கொள்கையை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் சொல்வதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வைதா ஸ்தஅத ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீ ஏதாவது கேட்பதாக இருந்தால் ரப்பிட கேளு. எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருப்போம், ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோமா, அப்பா நீ ஏதாவது கேட்கணும் ரப்பிட்ட கேளு, துவா செஞ்சு கேளு, அல்லாஹ் கொடுப்பான். நீ ஏதாவது உதவி தேடணுமா, கல்வியிலே பெரிய ஆள் ஆகணுமா, உலகத்தில் சமூகத்தின் முன்னிலை வரணுமா, நீ அல்லாஹ்விடத்தை கேளு என்ற உணர்வுகளை ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தன் பிள்ளைக்கு போதிக்க வேண்டிய உயர்வான ஒரு அம்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சொன்னார்கள், வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா ஷைஇன் அலா யன்ஃபஉக ஷைஇன் லம் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா கத் கத்தபஹு அல்லாஹு லக். நீ நன்றாக விளங்கிக்கொள், உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினால் அல்லாஹ் எதை நாடினானோ அதை தவிர வேறு ஒன்றுமே நடக்காது. அல்லாஹ் நான் தான் நடக்கும். உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினால் அல்லாஹ் இதை விதித்திருக்கிறான், அந்த ஒன்று தான் உன்னை வந்து சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படை கொள்கையினுடைய அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எடுத்துரிய செய்தி நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற இல்மை நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இல்மை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இல்மு தான் நமக்கு இம்மை மறுமையில் மகத்தான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய கல்விஞானர்களாக தஃப்சீருக்கு விளக்கம் அளிக்கக்கூடியவர். பெரும்பெற சஹாபாக்கள் அவர்களை முன்னிலைப்படுத்துவார்கள். சில ஆயத்துகளுக்கு பல பேருக்கு தெரியாத விளக்கங்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க. அல்லது சில முறை பெரிய சஹாபாக்கள் நினைப்பார்கள், இப்னு அப்பாஸ் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள், என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அந்த சபையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, அபூபக்கர் அவங்க இருக்கிறாங்க. ஒரு தடவை இந்த ஆயத்தை ஓதி கேட்கிறாங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராயித الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا. இதனுடைய அர்த்தத்தை கேட்கிறாங்க, விளக்கத்தை கேட்கிறாங்க. ஒவ்வொருவரும் அதனுடைய மொழியாக்கத்தை சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கக்கூடியவன், உதவி செய்யக்கூடியவன், நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க என்ற எல்லா விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னா, அஜலுல் மௌத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் வரக்கின்ற செய்தியை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பொழுது அங்கே இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனைவருமே கூறினால் இந்த வார்த்தையை உங்களை தவிர வேறு யாரிடத்திலும் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்று. அந்த அளவிற்கு கல்வியிலே மூழ்கி இருந்தார்கள், அதனுடைய அவசியத்தை புரிந்து கொண்டார்கள். நபியினுடைய அந்த பிரார்த்தனை அவர்களை உயர்த்தி நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நபி தோழர்களும் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கணவரை இறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அனஸ் 10 வயசு, அவங்க நிலைத்திருந்த தேவைகள் எல்லாத்துக்கும் வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் மதீனாவுக்கு வந்து ஒவ்வொருவர் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்யும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்றாங்க, தன்னுடைய மகனாகிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவர் ஒரு இல்மாலியாக, ஒரு அறிஞராக, மார்க்கத்தை கட்டவராக, முஹத்திஸாக, மார்க்க ஒழுக்கங்களை தெரிந்தவராக ஆக வேண்டும். 10 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விட்டு வைத்தார்கள். அவ்வளவு ஹதீஸ்களை அவங்க கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்குணங்களை பற்றியெல்லாம் அறிவிக்கக்கூடிய அதிகமான ஹதீஸ்களை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவித்தாங்க. அவங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் இல்முக்காகவும் செல்வத்திற்காகவும் அவருடைய வாழ்நாள் அதிகரிப்பதற்காகவும் துவா செய்தாங்க. அதே போன்று அல்லாஹ் தஆலா துவாவை கபூலாக்கி நீண்ட காலம் வாழ்க்கக்கூடியவும் நிறைய பிள்ளைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கினான் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு உயர்வாக இருந்தாங்க. அவருடைய தாயார் அவ்வளவு இல்மாலியாக தன்னுடைய பிள்ளையை மார்க்கப்பட்டுள்ளவராக, தனக்கு 1000 தேவைகள் இருந்தாலும் அந்த பிள்ளை முஹத்திஸாக, மார்க்கம் கற்றுள்ள பிள்ளைகளாக ஆக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்ட்ட இருந்துச்சு. அவர்கள் தன் ஒரு கணவரை தேர்வு செய்யும் போது, அவரை நாடி ஒரு கணவர் வந்து திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படும் பொழுது, அவர் இறை நிராகரிப்பவராக இருக்கும் பொழுது கூட அவர்களுக்கு சொல்லி அறிவிப்பு செய்கிற மார்க்கத்தை நிலைநாட்டுகிறார்கள். நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடத்தில் ஈமான் வேண்டும், இறை மார்க்க வேண்டும், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும்.
நீங்கள் ஈமான்தாரியாக இருந்தால் தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதியானவர் என்ற இறை சட்டத்தை அந்த கனவு அவருக்கு திருமணத்திற்கு முன்னால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஈமான் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதனுக்கு மார்க்க கல்வி இருந்ததினால் தான். இன்றைக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, ஈமானிய கல்வி மிக குறைவு நம்மிடத்தில். அவர்களை போன்ற ஈமானிய வலு வரணும். மார்க்க சட்டத்திற்கு எதிராக ஒன்று வரும்பொழுது இறை மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணர்வுகளும் சிந்தனைகளும் நம்மிடத்தில் ஊட்டப்பட வேண்டும். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு முயற்சி செய்து ஈமானிய வலு பெற்று சிறப்பை பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். அதுபோன்ற இல்முகளை நம்மிடத்தில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை கற்பதின் மூலமாகத்தான் நாம் உயர்ந்தவராக ஆக முடியும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வியினுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றான். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவரை போல அந்த ஈமானிய ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அந்த பக்குவம் நம்மள்ட்ட அபூ ஹுரைரா, அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பசி பட்டினியோடு இருந்தாங்க. சிறு வயது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் ஈமான் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட இருப்பாங்க, பசி பட்டினியோடு இருப்பாங்க. பல நாட்கள் தங்களுடைய வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு இருந்தார். கல்வி கட்டக்கூடிய நிலையை பாருங்கள். மதீனாவில் கல்வி கேட்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பசி ஒன்றுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய திண்ணை தோழர்கள் தான் கல்விக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பாங்க. அந்த அபூ ஹுரைரா ஹதீஸ் கிதாபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேற்பட்ட ஹதீஸை அதிகமாக அறிவித்தவர் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். அவங்களே சொல்லுவாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்க காரணம் என்ன? திருமறை குர்ஆனுடைய வசனம் தான். இன்னும் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா 2:159 சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப் யஷ்தரூன பி இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப். எவர் ஒரு திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்தை வசனங்கள் இறக்கப்பட்டு அதை யார் மறைத்து விடுகிறார்கள் அவர்களை அல்லாஹ்வும் அல்லாஹ் உலகத்தினுடைய மக்களும் சபிக்கிறார் என்ற இறை வசனம் ஒரு உள்ளத்தை புரட்டி எடுத்தது. அதனால தான் ஹதீஸ்கள் கிடைத்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் நான் அறிவிக்கிறேன் என்று அவர்கள் எல்லா ஹதீஸ்களையும் அவர்கள் அறிவித்தார்கள். சில ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் அறிவிக்கும் பொழுது அழ ஆரம்பித்து விடுவார்கள். தாங்க முடியாது. அந்த தாக்கம் அவருடைய உள்ளத்தில் உணர்த்தியது. நம்ம எல்லாமே அந்த ஹதீஸை அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் 3 மனிதர்களை விசாரிப்பாங்கிற ஹதீஸை ஒரு நபி தோழர் இருக்கிற அபூ ஹுரைரா அறிவிக்கிறதுக்காக அந்த தோழர் வந்து கேட்கிறார், யார்? அபூ ஹுரைரா அவர்களை எனக்கு ஒரு ஹதீஸ் அறிவிங்க. எப்படி ஹதீஸ்? மின் சமீஅத்து மின் ரசூலில்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எப்படி கேட்குறாங்க? இல்ம கேட்கும் பொழுது எப்படி கேட்குறாங்க? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டீங்கல்ல, எந்த ஹதீஸை நீங்கள் கேட்டீங்களோ அந்த செய்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா, அந்த செய்தியை சொல்ல வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு மதீனாவில் சொல்லும் பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மயக்க முற்று கீழே விழுவுறாங்க. 2வது முறையும் சொல்கிறாங்க, மயக்க முற்று கீழே விழுவுறாங்க. 3வது முறையும் மயக்க முற்று. இப்படி 3 தடவை அந்த ஹதீஸ் சொல்ல முடியல. மறுமையில் எல்லாம் 3 நபர்களை விசாரிப்பான். இல்ம கொடுத்தவங்களுக்கு, பொருளாதாரம் கொடுத்தவங்களுக்கு, உலகத்திலே ஷஹீதாக்கப்பட்டவங்களுக்கு, யார் உலகத்தில் பெருமைக்காக செய்தார்களோ அவர்களுக்கு நரகம், யார் அல்லாஹ்வுக்காக செய்தார் அவளுக்கு தான் சொர்க்கம் அப்படிங்கிற அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது இதை சொல்ல முடியாமல் திகைத்து போனார். அவ்வளவு பெரிய அறிவிப்பாளர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இவ்வளோ கல்வி ஞானங்கள் அவர் கிடைத்தாலும் தன்னுடைய தாய் ஈமான் கொள்ளவில்லை என்று எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம். அந்த இல்மு அவங்கள்ட்ட கிடைச்சதுனால என்னுடைய ஈமான் எனக்கு கிடைத்த அந்த ஈமான் என் தாய்க்கு கிடைக்க வேண்டும் என்ற பதட்டமும் ஆர்வம் அவர் உள்ளத்தை உறுத்தி எடுத்தது. எப்பொழுதும் தாவா பண்ணிகிட்டே இருப்பாங்க தன்னுடைய உம்மாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வர சொல்லி. ஆனால் ஒரு நாள் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை இழிவாக பேசி விடுகிறார்கள். இத்தனை நாள் தாங்கி கொண்டிருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தினால் தாங்க முடியாமல் வேதனைப்பட்டு ஓடோடி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க, ஏதனைப்படுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன ஏசினார், பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களை இழிவாக என் தாய் பேசிவிட்டார்களே என்று நான் ஆதங்கப்படுகிறேன். எனவே என்னுடைய தாய்க்காக துவா செய்யுங்கள் என்று சொல்லும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபீ ஹுரைரா அபூ ஹுரைராவுக்கு உடைய தாய்க்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி துவா செஞ்சாங்க. செய்து முடித்து விட்டு திரும்பி வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளை ஈமான் கிடைத்து, இல்மு கிடைத்து, அந்த இல்மினுடைய தாக்கத்தை பார்த்தீங்களா? இதுதான் இல்மு, இதுதான் தஅவா, இதுதான் இல்மினுடைய அஸ்திவாரம். இந்த இல்மு நம்மள்கிட்ட வரும்போது நமக்கு என்ன தோணும்? அவரையும் தொழுகையாளி ஆக்கணும், அவரையும் நான் நோன்பாளி ஆக்கணும், அவரையும் இல்மாளி ஆக்கணும், என்னுடைய தாயும் இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும், மனைவியும் இல்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய பெற்றோர்களும் இல்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் இது போன்ற இல்முகள் யாருடைய உள்ளத்தில் பதிவாக்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஏற்படும் என்பதை உணர்த்துகின்ற வகையை தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட இல்மை நாம் விட்டுவிடக்கூடாது. இப்படிப்பட்ட இல்மாளிகளை நாம் உருவாக்கப்பட வேண்டும். இது போன்ற சபைகள் நடத்தப்படும் பொழுது இதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். இதற்காக வேண்டி முயற்சி, நம்மளால் என்ன முயற்சிகளை செய்யக்கூடியமோ அந்த அளவிற்கு செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான். அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டு தான் இருப்பான். ஏனென்றால் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவோ சஹாபாக்கள்
தியாகம் செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கு, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கு 1 மாத பயண நாட்கள் பயணம் மேற்கொண்டார். ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்கு 1 மாதம் பயணம் மேற்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு எவ்வளோ எளிமை கிடைத்த பிறகும் இந்த மார்க்கத்தினுடைய பற்றுதல், இந்த கல்வியை கற்க வேண்டும், நான் ஆஃபீஸ் ஆக வேண்டும், நான் குர்ஆனுடைய தாக்கம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும், என் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாவது மார்க்க அறிஞராக உருவாக்கப்பட்டு இந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற இந்த தீனியாத்துடைய உள் தோற்றம் ஏன் இந்த சமூகத்தில் இன்னும் உள்ளம் ஏற்படாமல் பின்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவரே, இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் என்றால் சஹாபாக்கள் இந்த இல்மை தேடி அலைந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், பல மாத காலங்கள் பயணித்தார்கள். அதே போன்று தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். புகாரி ஹதீஸை பார்க்குறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்குறோமே, குர்ஆனுக்கு அடுத்து ஹதீஸ், எல்லா ஹதீஸையும் நம்ம பார்க்குறோம். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. 10 வயதில் குர்ஆனை மனப்பாடம் பண்ணாங்க. அவருடைய தந்தை சிறு வயதில் மூத்தா போயிட்டாங்க. தாயினுடைய பெரிய முயற்சி, மதீனாவை கூட்டு வந்தாங்க. மதீனாவில் கூட்டு வந்து இல்மாலி ஆக்கினாங்க, ஹாஃபீஸ் ஆக்கினாங்க, மார்க்க அறிவாற்றலை வளர்த்து கொண்டார். இன்னைக்கு புகாரில் 7500க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள், அறிவிப்பு தொடர்புகளை, சஹியான ஹதீஸ்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி உலகம் முழுவதும் புகாரி என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய இல்மை சேகரித்து சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்காங்க. அந்த இமாம் புகாரி அவர்களுடைய நினைவாகத்தான் நீங்கள் மஸ்ஜிதில் மதீனா போனீங்கன்னா 339 டிக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு மஸ்ஜித் இருக்கு, இமாம் புகாரி நினைவுக்கு கட்டப்பட்டு அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு அவருடைய ஈமான் ஹதீஸில் நினைவுக்கப்பட்டாங்க. பல சபைகளை சகோதரர்களும் அமர்ந்திருப்பாங்க. எல்லா சகோதரர்களும் ஹதீஸை எழுதிட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் எழுத மாட்டாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வருவாங்க. சகோதரர்களுக்கு திரும்பி கேட்பாங்க, நீங்கள் எழுத மாட்டீர்கள் சொல்லும் பொழுது இவர்கள் அந்த ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பு தொடர்பவர்களோடு சொல்லும் பொழுது தோழர்கள் தான் எழுதி வைத்திருந்த தவறுகளை திருத்திக் கொண்டு அந்த அறிவிப்பாளர்களை முழுமையான முறையில் எழுதி கொண்ட வரலாறு நமக்கு எடுத்து கூறுகிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இப்படி தான் இல்மை கற்றார்கள் அறிஞர்கள். அதே போன்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை அறிஞ்சாங்க, கற்றாங்க, தீனை கொடுத்தாங்க. இது போன்ற விஷயம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இல்மு நாம் ஆர்வமூட்ட வேண்டும். இந்த இல்மு தான் நமக்கு மறுமைக்கு வரக்கூடியது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா மாத இப்னு ஆதம் மின் கது அமலு இல்லா மின் ஸலாத். ஒரு அடியான் இறந்து விட்டால் எல்லா அமலும் துண்டிக்கப்பட்டுவிடும். அந்த 3 அமல், ஒன்று மௌத்தப்ப நம்ம செய்கிற சதக்கத்துல் ஜாரியா, நம்முடைய தர்மங்கள், நம்முடைய இல்முன் யன்தஃபிஉ பயன் தரக்கூடிய கல்வி. இந்த உலகத்தில் கல்வி கற்றிருந்தால் அந்த கல்வி நமக்கு பின்னால் வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த கல்வியை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். நமக்காக வேண்டி இந்த நகரத்திலே இப்படி ஏற்பாடு செய்து தாவா சென்று நடத்திட்டு இருக்காங்கன்னா இதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொள்ள வேண்டும், எல்லாருடைய உதவி இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதன் மேலும் பரக்கத் செய்யக்கூடியவனாக இருக்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை நாம் கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.